ஆக்சுவலி குழந்தையோட ஃபீட்பேக், அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறது எதுக்காகனா குழந்தை அந்த ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது அப்டேட் பண்ணுறதுக்காக தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் அந்த ப்ரோக்ரஸ் ஆகும். அவன் மேலே தப்பு சொல்றதோ சரி சொல்றதுக்காக கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆஸ் அ பேரண்டாக நீங்கள் டீச்சர்ஸ் மேலே தப்பாக இருந்தாலும் இல்லை ஸ்கூல் மேலே தப்பாக இருந்தாலும் ஓப்பன் டாக் நீங்கள் எனக்கு ஒரு ஃபீட்பேக். எஸ் மேம். அம்மாவோட அந்த பேஜ் மார்க்ஸ் பார்க்கவே ஆசையாக இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம வந்து எக்ஸாம் எழுதி செமஸ்டர் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பாப்பா ஸ்கூலுக்கு வந்து அவங்க மார்க் ஷீட் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் வந்தாலுமே வந்து ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு பேக் மாட்டிட்டு நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே போயிட்டு சும்மா உட்காந்துட்டு அம்மா எங்கள் வேலைக்கு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு போய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேக் எடுத்து வச்சுட்டு முன்னாலே எடுத்து வச்சுட்டு நான் கூட்டாமி அம்மா நான் ஸ்கூலில் இருக்கேன் நான் வரேம்மா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. கலரிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வீட்டுக்கு வந்தாலும் நானே பண்ணலாம் சும்மா இதுக்காக அவங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் போஸ்டர்லாம் படிக்க சொல்லுவாங்க. சும்மா விளையாடி போகும்போது அப்படியே சொல்கிறது தான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க கலெக்ட் பண்ணுறதுல நானே வந்து போகுதுல என்ன விடுறான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு எங்கள் அம்மா இது சொல்லி கொடுங்க, அம்மா இது சொல்லி கொடுங்க. ஸ்கூலில் சொல்கிறத விட அந்த ஜிகே புக் எடுத்து வச்சு எல்லா பேஜஸ் சொல்கிறதையும் சொல்லி கொடுங்க. இது என்ன ஒன்றுனா கேட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் பார்க்கும்போது தான் அதை பார்த்து அம்மா இந்த ஃப்ரூட்ஸ் எனக்கு வாங்கிக்குவாங்க, இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிக்குவாங்க, இல்லை இங்கிலீஷில் என்ன பேர் தமிழ் என்ன பேர் ரெண்டுமே அவங்க கற்றுக்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீச்சர்ஸை பெருமையாக பேச பண்ணிப்போம். அண்ட் உங்கள் குழந்தையோட முன்னேற்றம் தான் எல்லாரும். எங்களால் வந்து எஜுகேஷனாக நாங்கள் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் இப்போ எங்கள் ஸ்கூலில் பெருமையாக